இது போக சபையில இறுதியாக சுருக்கமா சபையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ஒழுங்கு என்ன தெரியுமா? ஒருத்தர் சபைக்கு வர்றாரு, வரும்போது அந்த அம்பு வச்சிருப்பாங்கல்ல, எல்லாரும் அம்பு போட்டிருப்பாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி சஹாபாக்கள் அப்படி தஸ்பீ ஜுப்பா தலப்பா அப்படி இல்லையே. அவங்க எல்லாம் வீரதிர ஆயுதம் தரித்தவர்களாக அப்படித்தான் இருப்பாங்க. அப்ப அம்பு இருக்குல்ல, அம்பு ஈட்டி இது மாதிரி அம்பை பிடிச்சி கொடுத்துரு வர்றாரு. அம்பை பிடிக்கும்போது எப்படி பிடிக்கிறாருன்னா இப்படி பிடிச்சிட்டு வர்றாரு. அம்பு வச்சுக்கிறவர் ஈட்டியை இப்படி எடுத்துட்டு வர்றாரு. அவருக்கு கூப்பிடுங்களா, சபைக்கு வரும்போது இப்படி பிடிச்சிட்டு வரக்கூடாது, இப்படி பிடிச்சிட்டு வா. அம்பை எடுத்துட்டு வர்றவர் ஈட்டி எடுத்துட்டு வர்றவரை இப்படி பிடிச்சிருந்தா ஒருத்தர் ஏற்றிருமே, இப்படி நடந்து வந்துகிட்டு இருந்தா ஏற்றிடும். நீ அம்பை கொண்டு வந்தேன்னு சொன்னா இப்படி குப்புற வச்சு கொண்டு வா. அந்த முனை வந்து தரையை நோக்கி பார்த்துருக்கிற மாதிரி இப்படி கொண்டு வரணும். ஒரு வாள் வச்சிருக்கிறாரு, கத்தி வச்சிருக்கிறாரு, இப்படி எடுத்துட்டு வரக்கூடாது. வணங்குதா? அது நம்ம அறியாமல் குத்திப்படும். இப்படி தான் கொண்டு வரணும். கத்தி வாள்லாம் இது வாளுக்கு மட்டும் எடுத்துக்க கூடாது. இதுல இருந்து பெற வேண்டிய படிப்பு என்னன்னு கேட்டா, ஒரு சபையில அடுத்தவருக்கு இடைஞ்சல் தர்ற மாதிரியாக எந்த ஒரு இது இருக்கக்கூடாது. இப்படி குத்திருப்பான், இப்படி நீட்டிட்டு இருக்க ஏதோ ஒண்ணு, அடுத்தவனை இடிக்குமா இல்லையா, தாருக்கு வச்சு இப்படி கட்டிட்டு வர்றது, இதெல்லாம் தப்பு. அது அடுத்தவர்கள் மேல இடிக்கிறது, அடுத்தவர்கள் மேல காயப்படுத்துறது, அந்த மாதிரியான ஒரு அமைப்புல சபைக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. சபைக்கு வரும்பொழுது மற்றவர்கள் மேல காயப்படாம, மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காத வகையில ஒரு பொது சபைக்கு வரணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.